ஹாய் கைஸ், என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுவீங்க? எல்லோரும் போகி கொண்டாடிட்டுருப்பீங்க, இல்லைன்னா பொங்கலுக்கு ஏதாவது க்ளீனிங் வேலை பார்த்துட்ருப்பீங்க. நானும் அப்படி தான். க்ளீனிங் வேலையெல்லாம் முடிஞ்சு பாய் போர்வையெல்லாம் அந்த பக்கம் அலசி காய போட்டிருக்கேன். நல்லா வெயில் அடிக்குது, ஒரு நேரம் வெயில் அடிக்குது, ஒரு நேரம் மோடமாக இருக்குது. வெயில் அடிக்கட்டும், துணியெல்லாம் காயட்டும். இங்கே பாருங்கள், காய் வாங்கியாச்சு, கோலப்பொடி வாங்கியாச்சு, பொங்கலுக்கு ஆல்மோஸ்ட் தயார். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, மருதாணி, இது பூராமே மருதாணி அரைக்க போகிறேன். நமக்கு மட்டும் கொஞ்சமாக அரைக்காமல் நிறைய அரைச்சா நிறையா லேடிஸ் யூஸ் பண்ணலாமேன்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு செடியவே காலி பண்ணிட்டேன். எதுக்குன்னா, கொஞ்சம் நல்லா கொழு கொழுன்னு தலையும், ஒரு மாதிரி தூசியாக இருந்துச்சு. அதனால் எல்லாத்தையுமே வெட்டியாச்சு, எல்லாத்தையுமே வெட்டி பறிச்சாச்சு. சுத்தம் பண்ணிட்டோம்னா அடுத்து தலையும் போது நல்லா தலையும். அதுக்காக எனக்குலாம் எல்லாருமே ஷேர் பண்ணி வச்சுப்போம். தமிழ் திருநாள் அப்படின்னு சொன்னாலே பொங்கல், மருதாணி, பட்டு புடவை, பூ, இதெல்லாம் கோலம், இதெல்லாம் இல்லாமையா? அதனால் வீட்டில் இருந்த மருதாணி இருந்ததுனால நான் கோன் வாங்கலை, கோன் வாங்கவும் மாட்டேன். இதுதான் நல்லாயிருக்கும். இது எங்கள் வீட்டு மருதாணி நல்லா பிடிக்கும். எப்படின்னா, எதுவுமே ஏதாவது வச்சு அரைப்பாங்க, புளி அந்த மாதிரி எதுவுமே வச்சு அரைக்க வேணாம், சும்மா அரைச்சாலே அது நல்லா பிடிக்கும், நல்லா செவக்கும். அரைச்சிட்ருக்கும்போதே செவந்துடும் இந்த கையெல்லாம். அப்படி தள்ளி அரைக்கும்போது. இப்போ அம்மியும் இல்லை, மிக்சியில் தான் அடிக்க போகிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி போகி அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல்.